வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் மை ஃபர்ஸ்ட் வியூ. இன்றைக்கி சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கு இங்கே சேப்பங்கிழங்கு வேக வச்சுருக்கோம். இப்போது இதை தோலெல்லாம் எடுத்துடலாம். இப்போ தோலெல்லாம் க்ளீன் பண்ணிட்டோம். இந்த கிழங்கை உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. பொடியாக கட் பண்ணாலும் சரி, இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிக்கிட்டாலும் சரி. இங்கே ஒரு கடாய் வச்சுருக்கேங்க. ஹீட்லாம் பண்ணலை, சும்மா அப்படியே கடாய் வச்சுருக்கேன். அதில் தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேன். மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி, மல்லித்தூள், பெருங்காயத்தூள். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ ஃப்ளேம் ஆன் பண்ணிடலாங்க. ஏன் சூடாக ஆகிறதுக்கு முன்னாடியே சேர்த்தோன்னா, சூடு ஆனதுக்கப்புறம் சேர்த்துனா இதெல்லாம் அப்படியே கருப்பாக மாறிடும். அதனால தான். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திக்கலாம். இப்போ இதில் நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க இந்த சேப்பங்கிழங்கை சேர்த்திடலாம். ஃப்ளேம் பார்த்திங்கன்னா ஸ்லோவாக இருக்கட்டும், ரொம்ப ஹை பண்ணிடாதீங்க. நம்ம எல்லா கிழங்கையும் திருப்பி போட்டுட்டோம். இப்போ மேலால் திரும்பி கொஞ்சமாக லைட்டாக எண்ணெய் சேர்த்திக்கலாம். நான் ரொம்ப கம்மியாக தாங்க எண்ணெய் யூஸ் பண்ணுறேன். அதிகமாக யூஸ் பண்ணால் தேங்கி நிற்கும், அப்புறம் அது எண்ணெய் வேஸ்ட் ஆகிடும். அதனால் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்க்குறேன். இதில் நான் காஷ்மீரி சில்லி பவுடர் தான் சேர்த்திருக்கேன். அது பார்த்திங்கன்னா காரம் கம்மியாக தான் இருக்கும். நம்ம இது முடிக்கும்போது கடைசியில் குருமிளகு பொடி சேர்ப்போம். மெயினாக இதோட காரம் குருமிளகு பொடியோட காரம் தான் இருக்கும். நல்லா மொறுன்னு சவுண்டு கேட்கும் உங்களுக்கு. பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமும் நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கு. இப்போ நம்ம உங்களுக்கு காரத்துக்கு ஏற்றின மாதிரி குருமிளகு பொடி சேர்த்திக்கோங்க. நம்ம ஆரம்பத்திலே குருமிளகு பொடி சேர்த்திருந்தோன்னா கசக்கும், அதனால தான் கடைசியில் சேர்க்குறோம். கருவேப்பிலை. இப்போ நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாங்க.
உங்களுக்கு இந்த டேஸ்டியான சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த டேஸ்டியான சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மை ஃபர்ஸ்ட் வியூவர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. நீங்கள் செய்து பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.